ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கறி குழம்பே மிஞ்சுற அளவுக்கு இருக்கிற கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது நான் பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய், முந்திரி, இப்போது இது எல்லாமே சில பேர் அரைச்சி போடுவாங்க. நம்ம அரைச்சி போடும்போது திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால் நம்ம இப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது நான் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இந்த எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சி போடும்போது குழம்பு நல்லா திக்னஸாக வரும். இப்போது எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி அரைச்சி போடுறதால அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். இந்த டைமில் நான் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பூண்டை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கின உடனே நம்ம 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் சன்னா மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த டைமில் நான் அவிச்சி வச்சுருக்க கொண்டக்கடலையை இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ புதினா தழையை கொஞ்சம் தூவி விட்டுறலாம். இது போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதித்து வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. லைட்டாக கொதித்த உடனே மல்லித்தழையை தூவி விட்டுறலாம். ஓகே, இப்போது கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.